என் இனிய நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் சேனல் உங்கள் சேனல், யூடியூப் சேனல். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அது ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம். ரெகுலராக அற்புதமான கதைகளாக ரொம்ப ரொம்ப தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம சேனல் மூலமாக. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு அருமையான கதை, மனசை ரொம்ப பாதிக்கக்கூடிய கதைன்னு கூட சொல்லலாம். படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ ஆணின் திருமணம் வெர்சஸ் பெண்ணின் திருமணம். கண்டிப்பாக இந்த டைட்டிலை பார்த்த உடனே உங்களுக்கு சில விஷயங்கள் தோணும். கண்டிப்பாக ஒரு ஆண் மகனுடைய திருமணத்துக்கும் பெண் மகளினுடைய திருமணத்துக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. அதை வந்து வேறு ஒரு கோணத்தில் வந்து இந்த கதையில் டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கதை யார் எழுதுனாங்கங்கிறது தெரியல. ஆனால் அது எழுதின எழுத்தாளருக்கு அல்லது அந்த கதாசிரியருக்கு வந்து நம்ம சேனல் சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கலாம். இப்ப கதைக்குள்ள போலாமா? ஆணின் திருமணம் வெர்சஸ் பெண்ணின் திருமணம். எல்லா பெற்றோருக்கும் தங்கள் பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற கனவு நியாயமான ஒன்றுதான். அவளுடைய பெற்றோரும் அப்படித்தான் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர். படித்த மாப்பிள்ளை, கை நிறைய சம்பாதிக்கும் ஒருவன். இருவருக்கும் இருவரையும் பிடித்திருந்தது. உடனே நிச்சயம் செய்துவிட்டனர். இருவரும் தினமும் அலைபேசியில் பேசத் தொடங்கினர். திருமண நாள் நெருங்க நெருங்க அவள் வீட்டில் ஒரே பதட்டம். வேலைகள் தலைக்கு மேல் கிடந்தது. இருவரது வீட்டிலும் வேலைகள் துரிதமாக நடந்தது. வீட்டை ஒரு முறை சுற்றி பார்க்க வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. தினமும் அவருடன் பேசியதில் வீட்டை விட்டு செல்லப் போகிறோம் என்று அவள் அப்போது நினைக்கவே இல்லை. ஆனால் ஏதோ ஒன்றை இழக்கப் போகிறோம் என்று அவள் மனம் பரிதவித்தது. தந்தையையும் தாயையும் பார்த்தாள். எல்லோரும் வேலையாய் இருந்தனர். அவள் வீட்டை ஒரு முறை சுற்றி வந்தாள். விரிந்த கண்களோடு வீட்டை பார்த்தாள். கண்கள் சுருங்கி பின்னர் ஓரத்தில் நீர் துளி சொட்டியது. அங்கே தங்கை தனது புது துணி பரவசத்தில் அக்கா என ஓடி வந்தாள். அவளை பார்த்ததும் என்னாச்சுக்கா என்றாள் பதற்றத்துடன். பூ வாங்கினால் கூட சரிசமமாக வெட்டச் சொல்லி சண்டை போடும் நான் இனி யாருடன் சண்டை போடுவேன்? இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கெடுத்துக்கொண்டு நான் செல்ல போகிறேனே என வெளியோரம் வடிந்த நீரை துடைத்துக் கொண்டே எண்ணினாள் அவள். அடுப்புல பால் கொதிக்குது, நீ எங்க போன என்று அவளை திட்டினால் அவளை பெற்றவள், அவளை வளர்த்தவள். அம்மா அவளை அடிக்கடி திட்டுவதும் இவள் அதற்காக கோபித்துக் கொள்வதும் பின்னர் கட்டி அணைப்பதும் இனி கிடைக்குமா? அப்பா யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். அவள் அப்பாவின் பக்கத்தில் சென்று அமர்ந்தாள். அப்பா பேசிக்கொண்டே அவளை பார்த்து அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுமா என்றார். நீ எது கேட்டாலும் வாங்கி தர்றேன், நீ என்னோட செல்லண்டா என்று அன்பை கொட்டும் அப்பாவின் அன்பை இனி நான் எங்கே தேடுவேன்? எச்சிலையும் சோகத்தையும் தொண்டையில் விழுங்கிவிட்டு அம்மாவை அழைத்துவிட்டு வெளியே உள்ள மாடிப்படியில் உட்கார்ந்தாள். எங்கிருந்தோ ஒரு குரல், அடியே உள்ள போடி, கருத்து போக போற, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வெளியே வந்து உட்காராத. பாட்டியின் குரல் தான் அது. எப்போதும் எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கும் பாட்டியின் பேச்சை கேட்காமல் முறைப்பாள். ஆனால் இப்போது முறைக்க தோன்றவில்லை. முகம் அப்படியே அழுவது போல பொங்கியது. என்னாச்சுடி என் ராசாத்தி? பாட்டி அருகில் வந்து கேட்டவுடன் அதற்கு மேல் அவளால் பொறுக்க முடியவில்லை. வீட்டுக்குள் ஓடிச் சென்று கத்தி அழுதாள். எல்லோரும் பயந்து கொண்டு ஓடி வந்தனர். அவள் அம்மாவிடம், அம்மா நான் இங்கேயே இருந்துடுறம்மா, உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அங்க எப்படி இருக்குமோ, எனக்கு பயமா இருக்குமா என்று அழுதாள். உடனே அப்பாவின் மனம் அழுதது. அம்மா சமாதானம் செய்தாள். அப்பா அவ்வளவு நெருக்கம் இல்லாமல் இருந்தாலும் அப்பாவிற்கும் மகளுக்கும் உள்ள பாசம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. தங்கை குலுங்கி குலுங்கி அழுதாள். அழாதக்கா, மாமா உன்னை நல்லா பார்த்து பாருக்கா என வெகுளி பேச்சில் சமாதானம் செய்தாள். அன்று இரவு அவளுக்கு பிடித்த அத்தனையும் சமைத்து கொடுத்தாள் அம்மா. ஆனால் அவள் மனம் புண்பட்டு போயிருந்தாள். நாளை திருமணம். போகும் இடம் சொர்க்கமோ இல்லையோ என்றெல்லாம் தெரியாது. ஆனால் வாழ்ந்த ஒரு சொர்க்கத்தை விட்டு மட்டும் அவள் செல்ல போகிறாள் என்பது தெரிந்தது. ஆணின் திருமணம் என்பது ஆண்கள் வாழ்வில் நடக்கப் போகிற ஒரு நிகழ்வு. ஆனால் பெண்ணின் வாழ்வில்
ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் அது மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். அவள் வாழ்ந்த வீட்டிலிருந்து வேரோடு பிடுங்கி எடுத்து மற்றொரு இடத்தில் நட்டு வைப்பதுதான் பெண்ணின் திருமணம். நேசியுங்கள் பெண்களை மற்றும் அவர்களின் உணர்வுகளையும். இந்த கதையை கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா ஒரு பெண்ணோட திருமணம் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு பொண்ணுக்குமே இரண்டாவது லைஃப், செகண்ட் லைஃப்னு சொல்லுவாங்க. முதல் லைஃப் தன்னுடைய பிறந்த வீடு. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புகுந்த வீடு தான் அவங்க வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம் வரைக்குமே அந்த வீடு தான். ஸோ 2 பார்ட்டா ஒவ்வொரு பொண்ணுடைய லைஃபுமே பிரியுது. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த உரிமை, சந்தோஷம், அந்த அரவணைப்பு எல்லாமே வேற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆகி புகுந்த வீடு போயிட்ட உடனே செகண்ட் பார்ட் லைஃப் ஃபுல்லா வரக்கூடியது. ஆனா அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அந்த பெண் அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய, குடும்பத்தினுடைய பொறுப்பு அத்தனை எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய மாதிரியான பார்ட் 2. ஸோ இது ஒவ்வொரு பெண்ணுக்குமே ரொம்ப வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. டோட்டலா தன்னை மாத்திக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போய் பிறந்த வீட்டுல தான் எப்படி இருந்தோமோ அங்கிருந்து மாறி புகுந்த வீட்டுல வேற மாதிரியான ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ள அல்லது குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ள நுழைய வேண்டிய ஒரு சூழல். எவ்வளவோ செல்லமா, பாசமா, அன்பா, விளையாட்டுத்தனமா, குறும்போட பிறந்த வீட்டுல இருந்தாலும் புகுந்த வீடுன்னு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தன்னுடைய கேரக்டரையே மாத்த வேண்டிய அளவுக்கு, கேரக்டரை மாத்தணும் அப்படின்னா பாசிட்டிவா மாத்தினாதான் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அவளை அனுசரிச்சு போறவங்க எல்லாருமே அந்த வீட்டுல இருக்காங்களா அப்படிங்கறத சொல்லவே முடியாது. ஆனா பிறந்த வீட்டுல அப்படி கிடையாது இல்லையா? ஆனா புகுந்த வீட்டுல யாரோ ஒருத்தர்ட்ட ஒரு கெட்ட பேடு வாங்கிட்டோம்னா கூட அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஒரு நல்ல அபிப்பிராயமே வராது. அப்போ குடும்பத்தை அனுசரிச்சு போயிட்டே இருக்கணுங்கிறதான் ஒரு பொண்ணுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி ஒரு 2ஆம் கட்டமாக மாறுது அப்படிங்கிறது ஒண்ணுமே எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு சூழல் ஒரு ஆணினுடைய கல்யாணத்துல வருது அப்படின்னா கண்டிப்பா ஆண்னால அனுசரிச்சு போகவே முடியாது. பிறந்த வீட்டுல எப்படி இருக்காங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அங்கேயே தான் இருக்காங்க. ஓகேவா? இல்ல தனி குடித்தனம் போலாமே தவிர பிறந்த வீட்டினுடைய சம்பந்தப்பட்டது மட்டும்தான். அதனால ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற மாதிரி ஒரு 2வது லைஃப், செகண்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணுக்கு ஏற்பட்டதுன்னா அத்தனை ஒரு பெண் சகிச்சுக்கிட்டு போற மாதிரி, அனுசரிச்சு போற மாதிரி, குடும்பத்தை எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு விஷயமோ, எண்ணமோ அல்லது மனப்பக்குவமோ ஒரு ஆணுக்கு வருமா திருமணத்துக்கு பிறகுன்னா கண்டிப்பா வரவே வராது. அப்படியே தவிச்சு போயிருவாங்க. சில குடும்பங்கள்ல மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்னே ஒரு பொண்ணுக்கெல்லாம் தேடுவாங்க இல்லையா? அப்படி சில அல்லது பல பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், திரைப்படங்கள்ல பார்த்திருக்கலாம், கதைகளை படிச்சிருக்கலாம். ஏன் நம்ம பக்கத்திலேயே கூட அது மாதிரி சில குடும்பங்கள்ல நடந்திருக்கலாம். ஆனா அப்படி போயிருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை, வீட்டோட மாப்பிள்ளையா ஒருத்தர் போறாருன்னா கண்டிப்பா அவரால அனுசரிச்சு இருக்கவே முடியாது. பிரச்சனைகள் வெளியே வந்திருக்காங்க. இதுதான் நிதர்சனம். அதனால ஒரு பெண் அப்படிங்கிறது ஒரு தெய்வத்துக்கு சமானமான ஒரு விஷயம் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த கொட்டேஷனா கூட நேசியுங்கள் பெண்களை மற்றும் அவர்களுடைய உணர்வுகளையும் நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை உள்ளடக்கிய கதை தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். இது சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க கேட்டுட்டு சொல்றது மட்டும் பத்தாது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.